ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவான ஆன்சர் கீ, அடுத்தது அப்ஜெக்ஷன் எப்படி தெரிவிக்கலாம், அதற்கு அடுத்தது எப்போ ரிசல்ட் வரும், இந்த 3 டீட்டெயிலையும் தான் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டிஇடி ஸ்பெஷல் டிஎன்டிஇடி எக்ஸாமுக்கான டென்டேட்டிவாக ஆன்சர் கீயை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே ஓவராலாக ஆன்சர் கீயை செக் பண்ணியிருப்போம். ஸோ செக் பண்ணி யாராவது பாஸ் ஆகியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மார்க்கு தெரிவிக்கணுன்னா நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்குமே நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இன்னும் யாராவது செக் பண்ணாமல் இருக்கீங்க, உங்களுக்கு ஆன்சர் கீ கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கு பேப்பர் 1, பேப்பர் 2 மேக்ஸுக்கான லிங்க்கு, பேப்பர் 2 சயின்ஸுக்கான சோசியலுக்கான லிங்க்கை வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டச் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ நீங்கள் ஆன்சர் கீயை செக் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஆன்சர் கீயில் நீங்கள் படித்த ஆன்சரை இவங்க தவறாக கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கீயில் தவறாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்லி உங்களுடைய மெயில் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியும். அதாவது நீங்கள் தபால் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ, இல்லை பிற வழி முறையீடுகள் மூலமாக என்ன பண்ண முடியாதுங்க, அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லெட்ரு மூலமாக, இல்லைன்னா ஒரு இமெயில் மூலமாக, இல்லைன்னா மெசேஜ் மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியாது, அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடியாது. உங்களுடைய டேஷ்போர்டில் போய் அதற்கான ப்ரூஃபோட நீங்கள் என்ன பண்ணணும், அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. இப்போ எதெல்லாம் ப்ரூஃபாக காட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைடு நோட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரூஃபாக காட்ட முடியாது. ஸ்டாண்டர்ட் புக்ஸ் டெக்ஸ்ட் புக் மட்டும்தான், அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் மட்டும்தான் நம்மளால் ப்ரூஃபாக காட்ட முடியும். இந்த மாதிரி கைடு நோட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் ப்ரூஃபாக காட்ட முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த அப்ஜெக்ஷன் ட்ராக் ஓப்பன் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று முதல் 15/7/2026 22/7/2026 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. ஒரு வார காலம் நமக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா செக் பண்ணுங்கள். ஏதாவது தவறாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஆன்சர் கீயை நீங்கள் உங்களுடைய டேஷ்போர்டில் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மார்க்கை நம்முடைய சேனலில் பதிவு பண்ணி உங்களுடைய மகிழ்ச்சியை என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதற்கு அடுத்தது ரிசல்ட்டு எப்போ வெளியிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரியும், நடந்துட்டு இருந்த கவுன்சிலிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எடுத்த போஸ்டிங்கை கூட செல்லுமா செல்லாதா, அதாவது யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணி எந்தெந்த ஸ்கூலில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதெல்லாம் செல்லுமா செல்லாதான்றதே தெரியாமல் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் ப்ரொமோஷன் போட்டதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்ற மாதிரி கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எவ்வளோவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ரிசல்ட் வெளியிடுவாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக ரிசல்ட் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய அப்ஜெக்ஷன் ட்ராக் வச்சு ஏதாவது சரியானது நம்ம தவறாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த தவறாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆன்சர் கீயையும் அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அட்டாச் பண்ணிக்குவாங்க. பண்ணதுக்கப்புறமேல என்ன பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக ரிசல்ட்டு வெளியிட்டுருவாங்க. எவ்வளோ ஸ்கோரு அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறமேல நம்மளுடைய பாஸ் சர்டிஃபிகேட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்றைக்கு ரிசல்ட் வெளியிடுறாங்களோ அன்றைக்கே நம்மளுடைய ஸ்பெஷல் டிஎன்டிஇடி எக்ஸாமுக்கான சர்டிஃபிகேட்டு, பாஸ் சர்டிஃபிகேட்டை என்ன பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. நாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை திரும்ப திரும்ப தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் தேர்ச்சி அடையலை, எனக்கு 1 மதிப்பெண் குறைஞ்சிருச்சு, 2 மதிப்பெண் குறைஞ்சிருச்சு அப்படின்னா
தயவு செய்து வருத்தப்படாதீங்க. நமக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கோம். ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம அசால்ட்டாக இருந்திருப்போம், ஈஸியாக வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஸோ நார்மலாக எழுதக்கூடிய டெட்டை விடவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இந்த கொஸ்டின் இருந்தது. லாஸ்ட் இயர் எழுதின கொஸ்டினை விடவே இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டஃப்பாக தான் இருந்தது. ஸோ இப்போ நம்ம எப்படியெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட ஆப்போசிட்டாக தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம எந்தெந்த சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோமா, ஸோ செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ பண்ணதுக்கப்புறமேல அந்த தவறு திரும்பவும் நடக்காமல் அடுத்த டெட்டில் நம்ம என்ன பண்ணணும், பாஸ் ஆகணும். நமக்கு நம்முடைய வேலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதற்காக நம்ம என்ன பண்ணி ஆகணும், தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்தே ஆகணும். எந்த ஜட்ஜ்மெண்ட் வேணாலும் வரட்டும், இந்த ஜட்ஜ்மெண்ட் வரும்னு நம்பியே நம்ம ஒரு சில பேர் படிக்காமல் இருந்தோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஜட்ஜ்மெண்ட் வர்றது வரட்டும், நம்ம படிக்கிறதுனால நம்ம வீணாக மாட்டோம். ஸோ நம்ம இப்போ இருந்தே படிச்சுட்ருப்போம். நார்மல் டெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 or 3 மந்த்தில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதனால் நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக தேர்ச்சி அடைஞ்சிடலாம். அதனால் தோல்வி அடைஞ்சவங்க தயவுசெய்து வெக்ஸ் ஆக வேணாம், டிப்ரெஷன் ஆக வேணாம், கண்டிப்பாக தேர்ச்சி அடையலாம். நமக்கு இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.